புரட்டாசி மாசம் வேற இந்த பன்னீர் ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாசம் எந்த பிரச்சனை இல்லாம போகும். ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நம்ம கதைக்கு போவோம். வெல்கம் டு நான் பல்க் பண்ண போறேன். 4-8 இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டயட் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு வெண்ணிலா ஃபிளேவர்ல பேன் கேக்க ரெடி பண்ணிட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. வந்ததும் மனமான கருப்பு காப்பியை போட்டு இன்னைக்கு எந்த ஒர்க் அவுட்டும் கிடையாது, ஆப்ஸும் கார்டியோ தான் பண்ணோம். கேலஸ்டனிக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அதுல இருக்க எல்லா பேசிக்ஸையும் ஒரு செட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அசல தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அன்லாக் பண்ணிட்டுமே இப்போ போகும்னு நினைச்சேன். சுத்தமா போல. இன்னும் 2-3 நாள் இவனை முடிச்சு விட்டுருவேன். ஆப்ஸுக்கு ஒரு 2 வேரியேஷனை போட்டு போசிங் வந்தாச்சு. எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்க போசிங்லயும் கன்சிஸ்டன்டா இருங்க. ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு போசிங் பண்ண தெரியுதோ இல்லையோ ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்டா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு பன்னீர் ரெசிபியை பார்க்கலாமா. 100 கிராம் லோ ஃபேட் பன்னீர் எடுத்துக்கோங்க. எங்க அம்மா நிறைய இன்கிரியன்ஸ் போட்டாங்க, என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. முந்திரிலாம் அரைச்சு வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இன்கிரியன்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பன்னீர்னு ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி தட்டி விட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன் 50 கமெண்ட் வரணும். இது நம்மளோட பிளேட். நான் வெஜ், சிக்கன், ரைஸ், கேரட் எடுத்தாச்சு. எங்க அம்மாக்கு வெஜ் டயட், தேவையான புரோட்டீன், கார்பு எல்லாமே பக்காவா இருக்கு. புதுசா பாருங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.